நான் தான் ஓம் காரம். சில சமயம் மின்னலாவேன், சில சமயம் மேகமாவேன், சில சமயம் காற்றாவேன், சில சமயம் நீராவேன், சில சமயம் தீயாவேன், சில சமயம் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அவதாரமாவேன். நான் தான் ஓம் காரம். இரண்யகசிபுவிற்கு முன்னால் சேனைகள் இழுத்து வர பிரகலாதனும் வருகிறான். இரண்யகசிபு பிரகலாதனின் வாயால் ஸ்ரீஹரி விஷ்ணு எங்கும் நிறைந்தவர் என்று கேள்விப்பட்டு இரண்யகசிபு கோபமடைந்து தூணை தாக்குகிறான். அதிலிருந்து நரசிம்ம அவதாரம் தோன்றி இரண்யகசிபுவை வதம் செய்கிறார். அதனால் உலகமும் நடுங்குகிறது. நீங்கள் அனைவரும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. நிலைமையை இவர் நன்றாக புரிந்து கொண்டுள்ளார். நரசிம்ம அவதாரத்தின் நோக்கம் பிரகலாதனின் நன்மைக்காகவே. பிரகலாதன் நரசிம்மனின் சம்பந்தம் பக்தன் பகவானின் இணைபெரியா சம்பந்தமாக இருக்கும். பக்தன் பகவானுக்கு பிரியமானவர். பகவான் பக்தரின் வசப்பட்டவராகிறார். ஆகையால் பக்த பிரகலாதா, உனக்காகத்தான் பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்கிறார் என்கிற உண்மையை புரிந்து கொள். பிரகலாதா, சென்று இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஹர ஹர மகாதேவா. ஓம் ஸ்ரீஹரி, ஜகத்தை காப்பவரே, இந்த பிரகலாதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். பெரிய பிரகலாதா, நமது லட்சியம் நிறைவேறியது பரம்பொருளே. இனி மீதம் இருப்பது பிரகலாதனை இந்த நாட்டின் அரசனாக்குவதுதான். கதையும் முடித்து வைப்போம். நமது லட்சியத்தின்படி அதுவும் நிறைவேறிவிடும். தங்களது லட்சியம் நிறைவேறியது. அருள் கூர்ந்து எனது விருப்பத்தையும் நிறைவேற்றுங்கள். உனது விருப்பம் என்ன பிரகலாதா? தங்களது விஸ்வரூபத்தை காண ஆவலாக இருக்கின்றேன் ஸ்ரீஹரி. பக்தனின் ஆவல் நிச்சயம் நிறைவேறும். ஜகத்தை காப்பவர் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு. நரசிம்ம அவதாரம் பக்தவத்சலன் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு. ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அகண்ட விஸ்வரூபத்தை கண்ட பிறகு பிரம்மா, தேவராஜன் இந்திரன், தேவர்கள், நாரதர் மற்றும் பிரகலாதன் தன்யனானார்கள். இது என்றும் உண்மை. நல்ல எண்ணம், நல்ல உணர்வு, நல்ல வழி, நற்செயல் மற்றும் இறை நம்பிக்கை உள்ள மனிதர்களுக்கு என்றும் இறைவனுடைய அருள் இருக்கும். தீய எண்ணம், கெட்ட வழியில் செல்பவனின் அழிவு என்றுமே நிச்சயம். அகங்காரம் கொண்ட தீதியின் மகன் இரண்யகசிபுவின் வதம் நரசிம்ம அவதாரமான விஷ்ணுவின் கைகளால் நடந்தது. மகன் இறந்த சோகத்தில் வருந்தி அழுது புலம்புவது ஒரு தாய்க்கு இயல்புதானே. திதி, இவ்வாறு அழுவதால் என்ன பலன்? நான் உனக்கும் மகன்களுக்கும் அறிவுரை செய்தேன். மிக அதிகமாக கொடுமைகள் செய்தால் அந்த நபர் விரைவிலேயே மரணத்தை அடைந்து விடுவார் என்றேனே. ஆனால் என் சொல்லை நீங்கள் சற்றேனும் கேட்கவே இல்லை. விளைவு என்னாயிற்று? அவர்கள் இருவரும் தர்மங்களை மதிக்காமல் அவமதித்து, ஏதும் அறியாதவர்களை அநியாயமாக கொடுமைப்படுத்தி தமது விலை மதிப்பற்ற உயிரை வீணாக மாய்த்துக் கொண்டனரே. இந்த தண்டனையும் நிச்சயமாக பயங்கரமானதல்ல என்று நான் கூறுவேன். ஏனென்றால் பகவான் விஷ்ணுவின் கைகளால் மடிந்து அவர்களுக்கு முக்தி கிடைத்துள்ளது. விஷ்ணு விஷ்ணு பெயரை கூறாதீர்கள்.
அவர்தான் நமது அரக்க குலத்தின் பரம எதிரி. அவரால் தான் எனது புதல்வர்கள் இறந்து விட்டனர். ஹரி மற்றும் ஹரன் மரணத்தை தந்தால் அந்த ஆத்மா சாந்தி அடையும். திதி, என் புதல்வர்களின் இறப்பை பற்றி பேசாதீர்கள். என் நெஞ்சம் பிளந்து விடும் போல் உள்ளது. கவலை கொள்ளாதீர்கள் தாயே. இந்த துந்துபி இன்னும் உயிரோடு இருக்கிறான். வருத்தப்படாதீர்கள். நான் விஷ்ணுவையும் மற்றும் அந்த தேவர்களையும் அரக்கவேந்தன் இரண்யகசிபுவின் மரணத்திற்கு பழி வாங்குவேன். நிச்சயம் அவர்களை பழி வாங்கியே தீருவேன். நான் தவம் செய்து இன்று வரை எவரும் பெற்றிராத சக்தியை நிச்சயம் பெற்று வருவேன். எனது ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. என்று உனது லட்சியத்தில் வெற்றி பெறுகிறாயோ அன்றுதான் எனது மனம் சாந்தி அடையும். எச்சரிக்கிறேன் துந்துபி, நீ தர்மத்திற்கு எதிரான செயல்களை செய்தால், இரண்யாட்சன் இரண்யகசிபுவைப் போல நீயும் நடந்து கொண்டால், அவர்களைப் போலவே நீயும் அழிந்து போய் விடுவாய் துந்துபிநாதா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வெற்றி உனதே. வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும். அரக்க சக்தி சித்தி பெற்று வெற்றி பெற்றிட வேண்டும். வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும். அரக்க சக்தி சித்தி பெற்று வெற்றி பெற்றிட வேண்டும். வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும். அரக்க சக்தி சித்தி பெற்று வெற்றி பெற்றிட வேண்டும். வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும். அரக்க சக்தி சித்தி பெற்று வெற்றி பெற்றிட வேண்டும். வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும். அரக்க சக்தி சித்தி பெற்று வெற்றி பெற வேண்டும். வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும். அரக்க சக்தி சித்தி பெற்று வெற்றி பெற வேண்டும். வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும். அரக்க சக்தி சித்தி பெற்று வெற்றி பெற வேண்டும். வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும். அரக்க சக்தி சித்தி பெற்று வெற்றி பெற வேண்டும். வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும். அரக்க சக்தி சித்தி பெற்று வெற்றி பெற்றிட வேண்டும். தேவராஜனிந்திரன், 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 தேவராஜனிந்திரன். தேவராஜா, உனக்கு மீண்டும் ஸ்வர்க்கத்தின் அரியணையை வாங்கித் தந்த பெருமை இறைவன் சிவன் மற்றும் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தையே சாரும். ஆகையால் நீ அவர்கள் இருவருக்குமே நன்றி தெரிவிக்க வேண்டியது அவசியம். ஆம் சுவாமி, குரு பிரகஸ்பதி சரியாகத்தான் கூறுகிறார். இதில் சந்தேகமில்லை தேவராஜா. இறைவன் பரம்பொருள் சிவசங்கரன் மற்றும் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அருளினால்தான் மறுபடியும் நமக்கு இந்த சொர்க்கம் கிடைத்தது. அவர்களுக்கு நன்றி சொல்வது நமது கடமை தேவராஜா. நான் உனது கருத்தை ஏற்கிறேன் வாயுதேவா. ஆம், அவருடைய உதவிக்கு நன்றி கூறத்தான் வேண்டும். நாராயண நாராயண. நன்றி கூறு தேவராஜா, தாராளமாக கூறு. ஆனால் அதற்கு பிறகு எச்சரிக்கை தேவை. எச்சரிக்கை தேவையா? தாங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? இரண்யகசிபு இப்பொழுது அழிந்து விட்டான். அவன் அழிந்து விட்டான் தேவராஜா. ஆனால் அவன் வழிவந்த சேனாதிபதி துந்துபிநாதன் உயிரோடு தான் இருக்கிறான். அவன் இன்னும் அழியாமல் இருக்கிறான். தனது அரசனின் மரணத்திற்கு பழிவாங்குவதற்காக அவன் கடும் தவம் செய்கின்றான். அவன் தேவர்களை அமைதியாக இருக்கவே விடமாட்டான். தேவரிஷி, இனி தாங்களே கூறுங்கள். எங்களுக்கு எது சிறந்தது? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று? என்ன செய்ய வேண்டுமா? தேவராஜா, துன்பங்களை போக்கும் பரம்பொருளின் திருவடியை சரணடைந்து விடு. நாராயண நாராயண. இனி நாம் துந்துபிநாதனின் தவத்தை கலைத்தே ஆக வேண்டும். வெற்றி வேண்டும், வெற்றி வேண்டும். அரக்க சக்தி சித்தி பெற்று வெற்றி பெற வேண்டும். துந்துபிநாதா, உனது உள் இருக்கும் அரக்க சக்திகள் வெளிப்பட்டு விட்டன. உருவத்தை மாற்றும் சக்தியையும் நீ பெற்றுவிட்டாய். இப்போது நீ பல வடிவங்கள் எடுத்து உன் சக்தியை பயன்படுத்தலாம். அரக்க எதிரியான தேவர்களே, இனி நான் உங்களையும் அரக்கரின் எதிரியான விஷ்ணுவையும் ஒவ்வொருவராக நிச்சயம் பழிவாங்குவேன். வெற்றி வேண்டும். அரக்க சக்தி சித்தி பெற்று வெற்றி பெருமைப்படுத்த அலையாதே துந்துபிநாதா.
இந்த முயற்சியில் உன்னால் நிச்சயம் வெற்றி பெற முடியாது. தேவர்களுக்கு எதிராக நீ செய்து கொண்டிருக்கும் இந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறாது. உங்களுக்கு இந்த அரக்க சித்தியின் சக்திகளை நிச்சயம் காட்டுகிறேன். என்னாயிற்று துந்துபி? எப்போதும் நடப்பது இப்போதும் நடந்தது தாயே. இந்த தேவர்கள் எனது கடும் தவத்தை கலைக்க வந்தனர். ஆனால் அவர்களுக்கு நான் விரும்பிய வடிவத்தை எடுக்கும் சக்தியை அடைந்து விட்டேன் என்று தெரியாது. ஓடிவிட்டார்கள் கோழைகள், வலிமை இழந்தோர், தைரியம் இழந்தோர். இந்த தேவர்கள் உனது தவத்தை கலைக்க வந்தனரா? துந்துபி, இந்த தேவர்களை பழிவாங்க நீ ஏதாவது புதிய வழியை கண்டுபிடித்தாக வேண்டும். நீ கொடிய புலியாக மாறி ரிஷிகளை உண்ண துவங்கிவிடு. அவர்கள் தேவர்களுக்கு யாகம் செய்கிறார்கள். யாகம் நடக்கவில்லை என்றால் சிவன், விஷ்ணு தேவர்களுக்கு யாகத்தின் பலனும் கிடைக்காது, சக்தி இல்லாமல் போய்விடுவார்கள். இந்த தேவர்களை பழிவாங்குவதற்கு இதுதான் சரியான வழி. ஆம் தாயே, தங்களது வழி சிறந்தது. நான் அவ்வாறே செய்வேன். ஓம் ருத்ராய ஸ்வாஹா, ஓம் ருத்ராய ஸ்வாஹா, ஓம் ருத்ராய ஸ்வாஹா, ஓம் ஆதித்யாய ஸ்வாஹா. பயம் கொள்ளாதீர்கள். இறைவன் பரம்பொருள் நம்மை நிச்சயமாக ரட்சிப்பார். பரம்பொருளே எங்களை காப்பாற்றுங்கள். பரம்பொருளே எங்களை காப்பாற்றுங்கள். சுவாமி, உங்கள் பக்தர்களுக்கு பெரும் ஆபத்து வந்துள்ளது. உங்கள் பக்தரின் துன்பத்தை போக்குங்கள் பரமேஸ்வரா. ஓம் நமச்சிவாய. தாயே, இந்த ரிஷிகளின் துன்பம் அதிக கவலை தருகின்றது. ஆனால் இவர்களுக்கு என்ன துன்பம்? இரண்யகசிபுவின் சேனாதிபதி துந்துபிநாதன் தனது அரசனின் மரணத்திற்கு பழிவாங்குவதற்காக புலியாக மாறி ஏதும் அறியாத ரிஷிகளையும் முனிவர்களையும் வதம் செய்ய முயற்சி செய்கின்றான். தாயே, தாங்கள் இவர்களை காக்க வேண்டும். அவ்வாறு செய்வதால் அவனுக்கு என்ன கிடைக்கும்? தீதி தூண்டியதால் அவன் அவ்வாறு செய்கிறான். தீதி கூறியபடி அவன் அவ்வாறு செய்தால் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவையும் இறைவன் பரம்பொருளையும் மற்றும் தேவர்களையும் பழிவாங்கிவிட முடியுமாம். அந்த துஷ்டனுக்கு அழிவு நெருங்கிவிட்டது. எனது பக்தர்களை துன்பப்படுத்தி இனியும் அவன் உயிரோடு இருக்க முடியாது. ஓம் ஆதித்யாய ஸ்வாஹா, ஓம் ஆதித்யாய ஸ்வாஹா, ஓம் ஆதித்யாய ஸ்வாஹா. அங்கேயே நில்லுங்கள் முனிவர்களே, பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நான் இந்த துஷ்டனை இப்போதே அழித்து விடுகிறேன். இறைவன் பரம்பொருள், இறைவன் பரம்பொருள். ஓம் நமோ பகவதே ருத்ராய. ஹர ஹர மகாதேவ, ஹர ஹர மகாதேவ. பரம்பொருளே, தாங்கள் இந்த துஷ்டனை அழித்து தேவர்கள் மற்றும் ரிஷிகளை காப்பாற்றியுள்ளீர்கள். துஷ்டர்களை வதம் செய்வது எமது கடமையாகும். அதைத்தான் செய்தேன். ஆகையால் பிரபு, இன்று முதல் தாங்கள் வியாக்ரேஸ்வர் மகாதேவர் என்று பிரசித்தி பெறுவீர். வியாக்ரேஸ்வர் மகாதேவர், வியாக்ரேஸ்வர் மகாதேவர், வியாக்ரேஸ்வர் மகாதேவர். வியாக்ரேஸ்வர் மகாதேவர் என்ற சிவனே பல நேரங்களில் பல வடிவங்களை எடுக்கிறார். கருணைக்கடல், தேவேஸ்வரன், மகேஸ்வரன், பரமேஸ்வரன்,
எல்லாம் அவருடைய நற்பெயரே. அவரை பக்தர்கள் அழைத்தால் இறைவன் சிவன் தனது கருணையால் ஆசியால் சிரத்தை கொண்ட பக்தர்களை காத்து வருகிறார். நீலகண்டன், கைலாயபதி, பரம்பொருள், ஜோதி வடிவம், திரிசூலதாரி, காமேஸ்வரன், இந்த பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரை பக்தர்கள் மிக பக்தி கொண்டு அருள் வேண்டி அழைத்தால் அந்த பக்தர்களுக்கு இறைவன் சிவனின் ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்கும் என்பது நிச்சயம். பூஜை செய்யும் நேரம் வந்துவிட்டது. அன்னை பார்வதி இன்னும் வரவில்லையே. அவர் இல்லாமல் பூஜையை எவ்வாறு தொடங்குவது? பிரிங்கி, நீ சென்று பார், அன்னை பார்வதி இன்னும் ஏன் இங்கு வரவில்லை என்று. நந்தி தேவரே, நான் அவரது அந்தப்புறத்திற்கு சென்றபொழுது அவர் அங்கு இல்லை. அங்கு இல்லையா? அவர் எங்குதான் சென்று இருப்பார்? நாராயண நாராயண. ஓம் நமச்சிவாய. நந்திதேவா, உனது கவலையைக் கண்டு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அன்னை பார்வதி எங்கு சென்றார் என்று இதுவரை உனக்கு தெரியவில்லை. நீ இறைவன் பரம்பொருளின் கணத்தில் முக்கியமானவன். அவரது வாகனம். அன்னை பார்வதியோ இறைவன் பரம்பொருளின் மனைவி. அன்னை பார்வதி எங்கிருக்கிறார் என்று உனக்கு தெரியவில்லை. இது மிகவும் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயம் நந்திதேவா. எனது கவலைகளுக்கு நிச்சயம் ஒரு முடிவு இருக்கும் தேவரிஷி. அன்னை பார்வதி எங்கே? அருள் கூர்ந்து கூறுங்களேன். அந்த விஷயத்தை நிச்சயம் நான் உனக்கு கூறுவேன் நந்திதேவா. ஆனால் உன்னிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை. ஒரு மகத்துவபூர்வமான விஷயத்தை நீ மறந்துவிட்டாய். நான் எதை மறந்து விட்டேன் தேவரிஷி? நந்தி, இன்று பௌர்ணமி. அதனாலா? நாராயண நாராயண. இன்று பௌர்ணமி என்று உனக்கு தெரியவே இல்லை. பிறகு உனக்கு எப்படி தெரியும் நந்திதேவா? பௌர்ணமி தினத்தன்று அன்னை பார்வதி ஸ்ரீசைல பர்வதத்தில் மல்லிகார்ஜுன ஜோதிலிங்கத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்க தன் அன்பு மகன் கார்த்திகேயனை காண அங்கு செல்கிறாள் என்று. நான் மறந்தே விட்டேன். அன்னை பார்வதி இன்று ஸ்ரீசைல பர்வதம் சென்றுள்ளார். இன்றைய தினம் அவர் இல்லாமல் இறைவன் பரம்பொருளை பூஜை செய்தாக வேண்டும். ஆம் நந்திதேவா, நாம் அனைவரும் சேர்ந்து இறைவன் பரம்பொருளை பூஜை செய்வோம். பரம்பொருளே, தங்களது அருளை பெற்று நான் தன்யனானேன். உண்மை என்னவெனில் நாரதா, உனது அருள் பார்வையினால் பலர் தன்யராகிறார்கள். அதாவது, நீ நந்திக்கு தேவி பார்வதி இங்கு இல்லாத காரணத்தை கூறினாய். இப்பொழுது கூறு, நீ எங்கிருந்து வருகிறாய்? அனைத்தும் அறிந்தவரே, இந்த ஜகத்தில் எது எப்போது, ஏன், எங்கு, எப்படி என்பது தங்களுக்கு நிச்சயமாக தெரியும் தான். பிறகு என்னிடம் மட்டும் ஏன் இந்த கேள்வி ஈஸ்வரா? நாராயண நாராயண. அனைத்தும் அறிந்தவரே, எங்கும் நிறைந்தவரே, தாங்கள் எனக்குள் இருப்பதையும் நன்றாக அறிந்தவர். நான் எப்பொழுதும் பக்தன் பிரகலாதனை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இரண்யகசிபுவின் மகன் பிரகலாதனை பற்றி தானே? ஆம் பரம்பொருளே. அரக்ககுலத்தில் பிறந்த பிரகலாதன் அரக்கனாக இருந்தும் கூட பக்தியிலும் தர்மத்திலும் மனிதர்களை மட்டுமல்ல தேவர்களையும் பின்தங்க வைத்து விட்டான். அவனது ராஜ்யத்தில் அமைதியே நிலவுகிறது. அவனது மக்கள் தனது அரசனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரம்பொருளே, பரம்பொருளே, தாங்கள் மகிழ்ச்சியடைய வேண்டுமே. ஆனால் கவலை கொண்டுள்ளீர்களே. நிச்சயம் ஏதோ ரகசியம் இருக்க வேண்டும். அது எனக்கல்ல, தங்களுக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரியும். பிரகலாதன் அரக்கர் குலத்தில் ஒரு ரத்தினம். ஆனால் உண்மை என்னவெனில், அரக்கர்களின் தாய் தீதி இன்னும் அரக்கர்களின் உயர்வை பற்றியே நினைக்கிறாள். காரணம், அவளுக்கு தனது பேரன் பிரகலாதனின் விஷ்ணு பக்தியும் தர்ம வழியும் பிடிக்கவில்லை. ஆகையால் அவள் இனிமேல் அமைதியாக இருக்க மாட்டாள். எனக்கு அதுதான் கவலை. கவலையா? தங்களுக்கா?
இந்த ஜெகத்தை காத்து வருபவருக்கு கவலையா? நாராயண நாராயண. நாரதா, வார்த்தையே அல்ல, அர்த்தத்தை புரிந்து கொள். பரம்பொருளே, தங்களது அர்த்தமும் எண்ணமும் தங்களது வார்த்தைகளில் அடங்கி இருக்கின்றன. அது எனக்கு மிக நன்றாக தெரியும் அல்லவா? தங்களுடன் கூடவே ஸ்ரீஹரி விஷ்ணுவும் கூட பக்தன் பிரகலாதனின் பக்கம் இருக்கிறார். இந்நிலையில் தீதி தங்களது விருப்பத்திற்கு மாறாக எதையாவது செய்ய முடியுமா? நிச்சயமாக இல்லை. நாரதா, இவை அனைத்தும் உண்மையாக இருந்தும் ஒரு உண்மையை நீ ஏன் மறந்து விடுகிறாய்? அதர்மத்தின் கொடுமையானது எல்லைகளை மீறிப்போகும் வரை எங்களால், மும்மூர்த்திகளால் அதன் மீது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. அதாவது இந்த விஷயத்தில் இனிமேலும் நான் கேள்விகள் கேட்கக்கூடாது, சரிதானா? கேட்க மாட்டேன், இனி கேட்கவே மாட்டேன், நிச்சயம் கேட்க மாட்டேன். ஆனால் ஒரு கேள்விக்கான பதிலை தாங்கள் கூறியே ஆக வேண்டும். பதில் கூறியே ஆக வேண்டிய உனது கேள்வி என்ன நாரதா? நாராயண நாராயண. அனைத்தும் அறிந்தவரே, இரண்யாட்சனின் தவத்தால் மகிழ்ச்சியடைந்து தாங்கள் அவனுக்கு தவத்தின் பலனாக தங்கள் வியர்வியில் தோன்றிய அந்தகாசுரனை மகனாக பரிசளித்தீர்கள். வரத்தையும் அளித்தேன், மகனையும் அவனுக்கு அளித்தேன். அதனால் இப்பொழுது அவன் எங்கே, என்ன செய்கிறான்? அந்த குருடன் இப்பொழுது அரக்க குணத்தில் முழுவதுமாக ஊறிவிட்டான். அவன் இப்பொழுது மிகுந்த வெறியுடன் காட்டில் அலைகிறான். ஆனால் தீதி விரைவில் அவனை கண்டுபிடிப்பாள். பிறகு என்ன நடக்கும் பரம்பொருளே? பிறகு நடப்பதை நீ விரைவில் அறிந்து கொள்வாய். நாராயண நாராயண. அனைத்தையும் அறிந்து கொண்டேன் பரம்பொருளே, அறிந்து கொண்டேன். தாங்கள் கூறிய வார்த்தைகளை எனது கேள்விக்கான பதில் கிடைத்துவிட்டது. இனி நான் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் வேண்டுகோள் விடுப்பேன். அவர் தனது பக்தன் பிரகலாதனின் பாதுகாப்பிற்கு ஏற்றதொரு வழி செய்ய வேண்டும் என்று. பரம்பொருளே, இனி எனக்கு விடை கொடுங்கள். ஓம் நமச்சிவாய. நாம் அந்தகாசுரனை தனியாகவே விட்டிருக்க கூடாது. அவ்வாறு ஏன் கூறுகிறாய் வீரனே? நாம் எங்கு அவனை விட்டோம்? அவன்தான் அரசன் இரண்யாட்சனின் மரணத்திற்கு பிறகு பயம் கொண்டு எங்கோ ஓடி ஒளிந்து விட்டான். ஆம், அவ்வாறுதான் நடந்தது அரக்கனே. அதன் பிறகு அரக்கவேந்தன் இரணிகசிபு மரணமடைந்தார். அதன் பிறகு அரக்கர்கள் இங்கும் அங்கும் ஓடி எங்கேயோ சென்று ஒளிந்து கொண்டனர். இந்த பயத்தால், பாதுகாப்பு இன்மையால் தங்கள் நாட்டை துறந்து துன்புறுகிறார்கள். ஆம், இவன் கூறுவது சரிதான். இவ்வாறு ஒளிந்து கொள்வதால் அனைவருமே நாட்டை விட்டு பிரிந்து விட்டனர். யார் எங்கு சென்றார் என்று எவருக்குமே தெரியவில்லை. அதோடு கூட அரசன் பிரகலாதன் அரக்கரின் எதிரியாகி விட்டான். ஆகையால் நாம் ஒளிந்து வாழ வேண்டியுள்ளது. எது நடந்ததோ அதை பேசி என்ன பலன்? நடப்பதை பற்றி பேசுங்கள். ஏதாவது ஒரு வழி கூறுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்துதான் யோசிக்க வேண்டும். விரைவில் செய்ய வேண்டும். இல்லை என்றால் நமது நேரம் வீணாகிவிடும். அந்தகாசுரன் உயிரோடு இருக்கிறானோ இல்லையோ? நாம் சென்று தேடினால் தானே தெரியும் அவன் உயிரோடு உள்ளானா என்று. இவன் கூறுவது சரிதான். அவனை உடனே தேடியாக வேண்டும். நீ எங்கிருக்கிறாய் கஷ்டாசுரா? எங்கிருக்கிறாய் பயாசுரா? இது அந்தகாசுரனுடைய குரல். அவன் உயிரோடு உள்ளான். அவன் நம்மை அழைக்கிறான். உள்ளே சென்று பார்க்கலாம், வாருங்கள். நண்பர்களே, என்னை விட்டு எங்கு ஓடினீர்? எங்குள்ளீர்கள்? நான் எங்குள்ளேன்? எங்குள்ளேன்? ஏன் பேசவில்லை? எல்லோரும் எங்கு சென்று விட்டீர்கள்? அரசரே, நாங்கள் உங்களைத்தான் தேடினோம். தங்களுக்கு எந்த நிலைமை வந்து விட்டது? நாம் மீண்டும் அரக்க ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு பிரகலாதன் மீது படையெடுத்து அவனை அழிக்க வேண்டும். அதை தங்களால் தான் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் எல்லாம் எங்கு சென்றீர்கள்? அந்த பிரகலாதன் விஷ்ணு பக்தன் அரக்கர்களின் எதிரி. தாங்கள் அந்த துஷ்டனை அழிக்காதவரை அரக்கரின் எதிர்காலம் பொற்காலமாகாது. உண்மையை புரிந்து கொள். பிரகலாதன் அதிக சக்திசாலி ஆகிவிட்டான். அவன் என்னை ஒரே அடியில் வீழ்த்தி விடுவான். எவ்வாறு வீழ்த்தி விடுவான்? நாங்கள் தங்களுடன் இருக்கின்றோம். தங்களுக்கு தெரியும் அல்லவா, நான் பயாசுரன். என்னை கண்டால் மக்கள் நடுங்கி பயந்து விடுவார்கள். நான் பயவேதனைசுரன். வேதனையால் அவனை அழித்து விடுவேன். நான் அவனுக்கு பயங்கர துன்பம் அளித்து அவனது பிராணனையே வாங்கி விடுவேன். அதன் பிறகு அவனது சரீரத்தை நான் அழித்துவிட்டு நான் மரணாசுரன் எதிரியை மரணத்தின் வாயிலில் தள்ளி முடித்து விடுவேன். கடைசியில் நான் இந்த மரணாசுரன் அவரை மரணத்தின் வாயிலுக்கு அனுப்பி விடுவேன். இப்பொழுது கூறுங்கள் வீரரே, உங்களிடம் இந்த பலம் பொருந்திய சக்தி இருக்கும் பொழுது பயம் ஏன்? இவர்கள் இருக்கும் பொழுது
நாம் நிச்சயமாக பிரகலாதனை அழித்து விட முடியும். அந்தகாசுரா, நீ இங்கு காட்டிலா? நான் உன்னை எங்கெல்லாம் தேடுவது? நீ யார்? என்னை ஏன் தேடுகிறாய்? நானா? உனது சிற்றப்பாவின் மகன் பிரகலாதன். ஏன் தேடினேன் என்றால், உனக்கும் என்னைப் போலவே இந்த நாட்டின் அரசை ஆள முழு உரிமை இருக்கிறது. இங்கும் அங்கும் இந்த காட்டில் ஏன் அலைகிறாய்? வா, என்னுடன் வா. உயிருடன் இருந்தால் தானே அழைத்துச் செல்வாய். நிறுத்தடா துரோகி! குலத்தின் கலங்கமே, யாரிடம் உன் வீரத்தை காட்டுகிறாய்? உனது வீரர்கள் மீதே வா. நீ எனது அந்தகனை தேடி இங்கு வந்துள்ளாயா? எனது அந்தகனை வதம் செய்ய நினைக்கிறாயா? குலத்தின் நாசக்காரணி, உன்னால் தான் எனது மகன் இரண்யகசிபுவும் எனது செல்ல மகள் ஹோலிகாவும் ஆண்டனர். இப்பொழுது இரண்யாட்சனின் ஒரே செல்வ மகனான அந்தகாசுரனையும் அழிக்க பார்க்கிறாயா? இல்லை, நான் அவ்வாறு நடக்க விட மாட்டேன். பாட்டியாரே, நான் எனது சகோதரனை அழிப்பேன் என்று நீங்கள் எவ்வாறு நினைத்தீர்கள்? நீங்கள் என் மீது சுமத்திய குற்றம் அனைத்தும் உண்மை அல்ல. நான் அந்தகாசுரனின் மேல் நல்லெண்ணம் கொண்டுள்ளேன். அவனை தேடியதின் காரணம் அவனை அழைத்துச் சென்று என்னுடன் வைத்துக் கொள்ளத்தான். போதும் போதும், மிகவும் நல்லவனைப் போல நடிக்க எந்த அவசியமும் இல்லை. நான் உன்னை நன்கறிவேன். உனது அத்தையையும் தந்தையையும் கொன்றவன் நீ உனது அண்ணனை அழைத்துச் செல்ல வந்தாயா? இந்த பொய்யை நம்ப நான் என்ன அறிவற்றவளா? என்னை சரியாக புரிந்து கொள்ளாமல் என் மீது தேவையில்லாமல் குற்றம் சுமத்தாதீர்கள். தாங்கள் எனது தந்தையின் மதிப்புக்குரியவர், ஆகையால் எனது பூஜைக்குரியவர். போதும், நிறுத்து உனது இந்த தேனொழுகும் பொய் பேச்சை. நான் உனது வார்த்தைகளை நம்ப மாட்டேன். நான் உனது தந்தையை பெற்ற தாய் என்பதை மறந்து விடாதே. நீ இங்கிருந்து செல்வதுதான் உனக்கு நன்மை தரும். இனியும் என்னுடைய கோபம் அதிகமாவதற்கு முன்னால் நீ இங்கிருந்து சென்று விடு. கோபம் கொள்ளாதீர்கள் பாட்டியே, மன்னியுங்கள். நான் சென்று விடுகிறேன். பேரணி அந்தகா, இனி நீ யாரை கண்டும் பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீ எனது வீர மகன் இரண்யாட்சனின் அன்பு மகன். இனி நீயும் உனது தந்தையைப் போலவே தவத்தின் வழியை கடைபிடிக்க வேண்டும். நீ பிரம்மாவை ஆராதனை செய் மகனே. நமது அரக்கர்களின் நன்மைக்காகவும் உனது குருட்டுத்தன்மை போவதற்காகவும் பிரம்மாவிடம் வரத்தை கேள் மகனே. உனது தவத்தைக் கண்டு மகிழ்ந்து பிரம்மா உனக்கு நிச்சயமாக வரமளிப்பார். நான் தங்களது ஆணையை நிறைவேற்றுவேன். உனக்கு நன்மை நடக்கும் மகனே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் பிரம்மதேவாய நமः. 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 ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 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 ஓம் நமோ
பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே. பக்த பிரகலாதா. பிரபு, ஸ்ரீஹரி பகவானே. எழுந்திரு பிரகலாதா. இறைவா, ஸ்ரீஹரி, உனது விருப்பத்தை கூறு. கூறு, ஏன் என்னை அழைத்தாய்? அனைத்தும் அறிந்தவரே, தங்களுக்கு தெரியாதா? நான் என்னுடைய மூத்த சகோதரன் அந்தகனுக்கு சேர வேண்டிய உரிமைகளை அளிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதன் விளைவு தலைகீழாகி விட்டது பிரபு. எனது பாட்டி தீதியின் தூண்டுதலால் அவர் அரக்கர்களுடைய அரக்க குணத்தை தூண்டிவிட செய்ய வேண்டும் என்று கடும் தவம் செய்கிறான் பிரபு. நான் அஞ்சுவது அவனது தவத்தால் அகமகிழ்ந்து அவனுக்கு பிரம்மதேவன் வரத்தினை அளித்துவிட்டால் மீண்டும் இந்த ஜகத்தில் அரக்கர்களுடைய சாம்ராஜ்யம் அமைந்துவிடும் பிரபு. இந்த நிலையில் தர்மம் மற்றும் பக்தி அடியோடு அழிந்து போய்விடும் பிரபு. துஷ்ட சக்திகளின் ஆதிக்கம் அதிகமானால் நல்லவர்களுக்கு துன்பமும் அதிகமாகும். ஆகையால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை மனதில் கொண்டு அவைகளை தடுப்பதற்காக நான் தங்களை இங்கு அழைத்தேன் பிரபு. நல்லவர் தீயவர் இடையில் இதுதான் வித்தியாசம் பிரகலாதா. தீயவர்கள் நிகழ்கால இன்பத்தை பற்றி மட்டும் நினைப்பார்கள். நல்லவர்கள் இந்த ஜகத்திலுள்ள அனைவரின் நன்மையை பற்றியும் நினைப்பார்கள். அதைத்தான் செய்தாய். ஆனால் இதுவும் உண்மைதான். உனது சகோதரனான அந்தகன் இறைவன் சிவனின் வியர்வையில் தோன்றினான். இரண்யாட்சன் அவனை வரத்தின் பலனாக மகனாக அடைந்தான். திருவிளையாடல் மூலமாக தவம் செய்ய தூண்டப்பட்டு அரக்கரின் ஆதிக்கத்துக்கு காரணமாவான். ஆனால் அரக்கரின் இந்த ஆதிக்கம் கொடுமையின் காரணத்தால் அவர்கள் அழிவு ஏற்பட்டுவிடும். அதர்மங்களின் ஆதிக்கமே அவர்களை அழிக்க காரணமாகும். ஆம் பிரபு, அவ்வாறுதான் நடக்கிறது. கொடியவன் அகங்காரப்பட்டு அதர்ம வழியில் கொடுமைகளை செய்ய துணிகிறான். அவனது அழிவும் ஆரம்பித்து விடுகிறது. பல யுகம் முன்பு சிவகோபத்தால் தோன்றிய அரக்கன் சிவனின் கோபத்திற்கே ஆளானான். அவன் விரும்பியிருந்தால் நல்லதொரு வழியில் சென்றிருக்கலாம், அருளையும் பெற்றிருக்கலாம். அதர்மத்தினால் அந்தகனும் கூட சிவனின் கைகளாலேயே மரணத்தை பெறுவான். ஆகையால் நீ நடக்கப் போவதை மனதில் கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எனது கவலைகள் எல்லாம் தங்கள் திருவடிகளில் வைத்து விடுகிறேன் பிரபு. ஒரு உண்மையை அறிந்து கொள். அந்தகனால் நீ மிகவும் துன்பப்படுவாய். ஆனால் நீயோ ஒரு பக்த சிரோன்மணி. மகிழ்ச்சியுடன் துன்பத்தை ஏற்றுக்கொள்வாய். நான் உன்னுடன் இருப்பேன் பிரபு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் பிரம்மதேவாய நமः. 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 நாராயண நாராயண. பிரம்மதேவரே, தங்களது மகன் நாரதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வா நாரதா. பிரம்மதேவரே, ஏதோ பெரும் சிந்தனையில் உள்ளீர்கள். ஆகையால் தங்கள் பக்தன் அந்தகனின் அழைப்பை தங்களால் கேட்க முடியவில்லை. அவன் தங்களை எவ்வளவு காலமாக அழைக்கிறான்? அவன் குரலை கேட்கிறேன் நாரதா. ஆனால் தயக்கத்தால் முடிவேதும் எடுக்க முடியவில்லை. தயக்கமா? என்ன தயக்கம்? நாரதா, நான் அந்தகனுக்கு வரத்தை அளித்து விட்டால் இன்று வரை என்ன நடந்ததோ அதுதான் இனியும் நடக்கும். அவன் என் வரத்தை பெற்ற பிறகு கர்வம் தலைக்கேறி அரக்கர் சக்திகளை தூண்டிவிடுவான். ஏதுமறியாதவர்களை கொடுமைப்படுத்துவான். தர்மத்திற்கும் நீதிக்கும் எதிராக செயல்பட்டு தர்மங்களை அழித்து நாசமாக்கி விடுவான். ஆனால் அவனுக்கு நான் வரத்தை, தவத்திற்கான பலனை அளிக்காவிட்டால் தவத்திற்கான பலனை அளிக்கும் எனது அதிகாரம் மீறப்பட்டதாகிவிடும். நான் நியதியை மதிக்கவும் வேண்டும்,
அதோடு இந்த ஜகத்தின் அமைதியையும் மற்றும் மக்களின் நலன்களையும் யோசித்தாக வேண்டும். இரண்டும் எவ்வாறு நடக்கும்? அதுதான் என் தயக்கம். நாராயண நாராயண. தாங்களோ படைப்பின் நாயகன், இறைவன், பிரம்மதேவர். கடந்த நிகழ் எதிர்காலம் தங்களுக்கு தெளிவாக தெரியும். பிறகு ஏன் இந்த தயக்கம்? இதற்கு ஒரு வழி செய்ய தங்களுக்கு கடினமாக இராதே? நாரதா, எனது முன்னால் சத்தியத்தின் இரு பக்கங்கள் இருக்கின்றது. ஏதாவது ஒரு பக்கத்தை ஏற்றுக்கொண்டால் மற்றொரு பக்கம் துன்பப்படுகிறது. அதுதான் என்னால் செய்ய முடியவில்லை. இதுதான் என் தயக்கம். பிரம்மதேவரே, நானோ தங்களது மானச மைந்தன். என்னால் தங்களுக்கு அறிவுரை கூறும் செயலை செய்ய இயலாது. ஆனால் நான் நிச்சயம் தங்களை வேண்டிக் கொள்ள முடியும். இவ்வாறான தயக்க நிலையில் தீர்வு ஒன்றை காண தாங்கள் இறைவன் பரம்பொருளை கண்டு வந்தால் நன்றாக இருக்கும். அந்தகன் இறைவன் பரம்பொருளின் மகன். அதாவது நான் அவ்வாறுதான் நினைக்கிறேன். மகனுடைய விஷயத்தில் இறைவன் பரமேஸ்வரன் சரியான முடிவைத்தான் எடுப்பார். சரியாக சொன்னாய் நாரதா. உன்னுடைய அறிவுரை சரிதான் நாரதா. எதிர்காலத்தில் எனக்கு இவ்வாறு தயக்கம் ஏற்பட்டால் நான் உன்னிடம் அறிவுரை கேட்பேன் நாரதா. நாராயண நாராயண. தாங்கள் ஏன் இவ்வாறு என்னை கேலி செய்கிறீர்கள் பிரம்மதேவரே? நான் தங்களுக்கு அறிவுரை கூற முடியுமா என்ன? நான் 3 உலகையும் சுற்றி வருகின்றேன். ஆகையால் சில உண்மைகளை அறிந்து வருகின்றேன். அதை ஆதாரமாக வைத்து சில வார்த்தைகளை யோசனையாக கூறுகிறேன். நாராயண நாராயண. அன்னை பார்வதி வாழ்க! அன்னை பார்வதி வாழ்க! அன்னை பார்வதி வாழ்க! ஸ்ரீசைலத்திலிருந்து வந்து விட்டாயா தேவி? ஆம் சுவாமி, வந்துவிட்டேன். நமது மகன் கார்த்திகேயன் எப்படி உள்ளான்? நலமா? எப்போதும் அவன் பக்தியில் மூழ்கி மற்றவர்களின் நலனை கருத்தில் கொண்டுள்ளான். ஆகையால் அவனும் நலமாகத்தான் உள்ளான் சுவாமி. அவனிடம் வேறு என்ன பேசினாய்? நடந்தவற்றை தங்களிடம் பேச வேண்டும் சுவாமி. என்னிடமா? என்ன பேச வேண்டும்? தாங்கள் அமாவாசை என்று எவருக்கும் தெரியாமல் கார்த்திகேயனை காண செல்கிறீர்கள். அதாவது நான் அங்கு சென்று வருவதை பற்றி கார்த்திகேயன் உன்னிடம் கூறினானா? கூறாமல் செல்வதும் மகனை காண்கின்ற மகிழ்ச்சியும் அற்புதமானது தேவி. யாரும் காத்திருக்கவும் தேவையில்லை. சரி கூறு. வரும்பொழுது நமது பிரிய மகன் கணேசனையும் மருமகள்களையும் கண்டு வந்தாயா இல்லையா? அவர்களை காண ஆவல்தான். ஆனால் தாமதமாகும் என்று மிகவும் அச்சம் கொண்டு விரைவிலேயே இங்கு வந்துவிட்டேன். என்ன கூறுகிறாய்? என்னிடம் உனக்கு என்ன அச்சம் தேவி? கணேசனை பிறகு கூட காணலாம். தாங்கள் தானே கூறினீர், தாங்கள் தங்களது மகனான அந்தகனுக்கு ஏன் இந்த துன்பத்தை அளிக்கிறீர்கள்? வரும்போது நான் கண்டேன், ஒரு மலையின் உச்சியில் பிரம்மதேவரை குறித்து பலகாலமாக கடும் தவம் புரிந்து வருகிறான். அவன் பிரம்மாவை அழைக்கிறான், என்னை அல்ல. அவரது செயலை நான் எவ்வாறு செய்வேன்? ஒருவேளை பிரம்மா அந்தகனை சோதித்து பார்க்கலாம். படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் படைப்பின் நாயகன் பிரம்மதேவன். ஓம் நமச்சிவாய. வாருங்கள் பிரம்மதேவரே, நாங்கள் உங்களை பற்றித்தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தோம். தாங்களும் வந்துவிட்டீர்கள். என்னை பற்றி பேசினீர்களா? அது ஏன் பரம்பொருளே? அதற்கான பதிலை தேவி பார்வதி உமக்கு அளிப்பாள். கூறு தேவி, நீ பிரம்மதேவருக்கு என்ன கூற நினைக்கிறாய்? தேவி பார்வதிக்கு தங்களை குறித்து தவம் செய்யும் அந்தகனை பற்றி கவலை. தாங்களே இவள் சந்தேகத்தை போக்கி வையுங்கள். நான் எவ்வாறு போக்கி வைப்பது சர்வேஸ்வரா? நானே சந்தேகத்துடன் தங்களை காண இங்கு வந்திருக்கிறேன். அருள் கூர்ந்து எனக்கு கூறுங்கள். அந்தகன் செய்யும் கடும் தவத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் சர்வேஸ்வரா? அவனுக்கு வரம் தருவதா தரக்கூடாதா? இந்த 2 நிலைகளை பற்றியும் தங்களுக்கு நன்றாக தெரியும். இவ்வாறான நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? விளைவின் பயத்தால் நீதியையும் தர்மத்தையும் நாம் விட்டுவிடக்கூடாது பிரம்மதேவரே.
எவர் ஒருவர் ஆராதனை செய்து தவம் புரிகிறாரோ அவருக்கு வரமளிப்பது மும்மூர்த்திகளின் கடமை. நீங்கள் விரும்பாவிட்டாலும் அந்தகனுக்கு வரமளிக்காமல் இருக்க முடியாது. அவன் தங்களை அழைக்கிறான். அவன் தங்களிடம் வரம் பெறுவது அவனது உரிமையாகும். அவனுக்கு வரத்தை அளிப்பது தங்கள் கடமையாகும். தேவேஸ்வரா, நான் இந்த விஷயத்தை மிக ஆழ்ந்து யோசித்தேன். எனக்கு இதுதான் தோன்றுகிறது. அவனுக்கு வரத்தை அளித்தே ஆக வேண்டும். ஆனால் மிகவும் எச்சரிக்கையுடன். நான் இதைத்தான் அறிய வந்தேன். நான் எவ்வாறு எச்சரிக்கையுடன் இருப்பது என்று கூறுங்கள். காரணம், அந்தகன் தங்கள் வியர்வையிலிருந்து தோன்றியவன். ஆகையால் நான் தங்களது அறிவுரைப்படிதான் அவனுக்கு வரத்தை அளிப்பேன். அந்தகனுடன் எனக்கு இருக்கும் சம்பந்தத்தை கூறி தங்களது அறிவாற்றலை வெளிப்படுத்தியுள்ளீர்கள். ஆனால் பிரம்மதேவரே, நான் ஒரு கசப்பான உண்மையை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் அந்தகனை இரண்யாட்சனுக்கு மகனாக அளித்தேன். அதன் பிறகு அவனுக்கும் எனக்கும் உள்ள சம்பந்தம் முறிந்து விட்டது. அதோடு அவன் அரக்கர் குலத்தில் போய் சேர்ந்து விட்டான். அவனது இந்த கடும் தவம் கூட அரக்கருடைய குணத்தின் ஒரு விளைவுதான். அவனது வெற்றியும் கூட அரக்க குணத்தால் தான் கிடைக்கும். இந்த நிலையில் தாங்கள் அவனது அறிவை குழப்பி வைத்து அவனே வரம் கேட்க தூண்டுங்கள். அந்த வரத்திற்குள்ளேயே அவனது மரணத்திற்கான வழியையும் வைத்து விடுங்கள். தாங்கள் என்னை தயக்கத்திலிருந்து விடுவித்து விட்டீர்கள். இனி இந்த விஷயத்தில் தங்கள் அறிவுரைப்படியே செயல்படுவேன். உன் மனத்தில் உள்ள எண்ணத்தை நான் அறிவேன் தேவி. ஆனால் இப்பொழுது ஒன்று மட்டும்தான் என்னால் கூற முடியும். அந்தகாசுரன் அழிவிற்கு காரணம் நீயாக இருப்பாய். நானா? ஆம், நீதான். அப்பொழுதுதான் அந்தகாசுரன் அழிவான். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. நான் தங்களை அழைக்கிறேன் பிரம்மதேவா. பல காலமாக தங்களை அழைக்கிறேன். எனது அழைப்பை ஏற்க மாட்டீர்களா? தங்களுக்கு கேட்கிறதா பிரம்மதேவா? எனது அழைப்பை தாங்கள் கேட்கவில்லை என்றால் எனது எச்சரிக்கையை கேளுங்கள். தாங்கள் எனது ஆராதனையை ஏற்று எனது தவத்திற்கு பலன் அளிக்கவில்லை என்றால் நான் அக்னியை வரவழைத்து அதே அக்னியில் தீ குளித்து மாண்டு விடுவேன். அரக்க வீரா அந்தகாசுரா, பேசியது யார்? யார் பேசியது? பிரம்மதேவன் வந்து விட்டாரா? ஆம் அந்தகா, நான் உனது கடும் தவத்தால் மகிழ்ந்தேன். ஜகத்தில் எந்த பொருளானாலும் நீ விருப்பப்பட்டால் என்னிடம் கேள். எனது அழைப்பை கேட்டீர்களா? வந்தது நல்லதுதான். அழிவிலிருந்து காப்பாற்றினீர்கள். வரத்தை கேள் அந்தகா. பிரம்மதேவா, இரண்யாட்சனின் மகனான காரணத்தால் அரக்க சாம்ராஜ்யத்தின் மீது உரிமை உண்டு. அதை விஷ்ணுவின் உதவியுடன் துஷ்ட பிரகலாதன் என்னிடமிருந்து பறித்து விட்டான். எனக்கு வரமளியுங்கள் பிரம்மதேவா. இஜகத்தில் இருக்கும் எல்லோரும் எனக்கு அடிமையாக வேண்டும். எனக்கு எல்லா சக்தியும் கிடைக்க வேண்டும். பிரம்மதேவா, சொர்க்கத்தின் அதிபதி இந்திரன் மற்றும் தேவர்கள் எனது அடிமைகளாக வேண்டும். தேவர், அரக்கர், கந்தர்வர், யக்ஷர், நாகர், மனிதர், அரக்க எதிரி விஷ்ணு, கைலைபதி சங்கரன் மற்றும் எந்த பிராணிகளின் மூலமாகவும் எனது மரணம் ஏற்படக்கூடாது. அந்தகாசுரா, உனது எல்லா வேண்டுகோளும் நிறைவேறிவிடும். ஆனால் மரணத்திற்கான ஒரு காரணத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒருவன் இந்த ஜகத்தில் பிறந்துவிட்டால் மரணம் என்பது நிச்சயம்தான். ஆகையால் உனக்கு அழிவு எப்படி ஏற்பட வேண்டும் என்று நீயே கூறு. உனக்கு நீ கேட்டவை அத்தனையும் நிச்சயம் கிடைத்துவிடும். பிரம்மதேவா, நான் பிறந்த பொழுது
தாய் என்பவள் நிச்சயம் இருந்திருப்பாள். அரக்கன் என்ற காரணத்தால் எனது மனதில் அவள் மீது காம உணர்வு ஏற்பட்டு விட்டால் அப்பொழுது என் மரணம் ஏற்பட வேண்டும். நடக்க முடியாத ஒன்றை நான் வரமாக கேட்கிறேன். அதனால் எனது மரணமும் நடக்க முடியாததாகும். அந்தகாசுரா, நீ கேட்டவை அனைத்தும் வரத்தின் வடிவத்தில் உன்னை வந்து அடைந்து விடும். எல்லாம் கிடைத்து விடுமா? ஆமந்தகா, விரும்பியவையெல்லாம் உனக்கு கிடைக்கும். அப்படி என்றால் பார்வையும் கிடைத்து விடுமா? ஆம், கிடைத்து விடும். பிறகு பிரம்மதேவா, அருள் கூர்ந்து எனக்கு அழகிய வடிவத்தையும் நல்ல பார்வையும் அருளுங்கள். அதன் மூலமாக தாங்கள் ஏற்படுத்திய அழகிய படைப்பை கண்டு களிக்கிறேன். அப்படியே ஆகட்டும். நான் பார்க்கிறேன். பார்வை கிட்டியது. எனக்கு ஜகத்திலேயே மிகச்சிறந்த வரம் கிட்டிவிட்டது. இனி இந்த ஜகமே எனக்கு அடிமையாகிவிடும். நான் அரக்கர் குலத்தின் வெற்றி கொடியை மூ உலகிலும் பறக்க விடுவேன். பாட்டி, 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 கண்டீர்களா பாட்டி? நான் கடுமையாக தவம் புரிந்து பிரம்மதேவரிடம் வேண்டிய வரம் பெற்று அழகிய உருவமும் பார்வையையும் பெற்றுவிட்டேன். இனி அரக்கர் பெருமை உயர்வதை எவராலும் தடுக்கவே முடியாது. பிரம்மதேவர் விரும்பிய வரத்தை அளித்து விட்டார். இனி நான் அரக்கர் சாம்ராஜ்யத்தை மீண்டும் ஒரு முறை அமைப்பேன். மூ உலகிலும் நம் குலத்தின் கொடியை பறக்க விடுவேன். எனக்கு ஆசி வழங்குங்கள் பாட்டியே. உனது வடிவமே முற்றிலும் மாறிவிட்டது பேரணி. உன்னை அழகிய வடிவத்தில் கண்டு எனது மனது சாந்தமடைகிறது அந்தகா. இல்லை இல்லை, இனி நீ அந்தகன் இல்லை, இனி அரக்க வேந்தன். நான் உனக்கு ஆசி வழங்குகிறேன். நீ எனது புதல்வர்கள் இரண்யகசிபு, இரண்யாட்சின் இவர்களை விட பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்க வேண்டும். எனது வார்த்தைகளை கவனமாக கேள். சொர்க்கத்தின் மீது படையெடுத்து இந்திரனை உனது அடிமையாக்கு. பூலோகத்தின் மனிதர்களை உனது அரக்க சக்தியால் உன் வசப்படுத்து. எல்லாவற்றுக்கும் முன்னால் அந்த துஷ்டன் அரக்க துரோகி பிரகலாதனை தண்டிக்க வேண்டும். பின்னர் நீ இரண்யகசிபுவின் நாட்டை பறித்துக்கொள். கவலை கொள்ளாதீர்கள் பாட்டியே, தங்கள் ஆணையை நான் நிறைவேற்றுவேன். ஆனால் எச்சரிக்கை தேவை பேரணி. அந்த பிரகலாதன் சாமர்த்தியமானவன். அவனுடைய வெற்றிகளுக்கெல்லாம் உடனிருப்பவர் தேவர்களின் பிரிய தெய்வமான விஷ்ணு. இவர்களின் தந்திரத்திலிருந்து தப்பிக்கப்பார். இதற்கு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பாட்டி. நான் பிரம்மதேவரிடமிருந்து சக்திசாலி வரங்களை பெற்றுள்ளேன். பிரகலாதனும் அவனுடைய விஷ்ணுவும் என்னை எதுவும் செய்துவிட முடியாது. வருகிறேன் பாட்டி. நீடூழி வாழ்க. ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். 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 சபையோர்களே, பரந்தாமன் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் எல்லையற்ற அருளால் தாங்கள் அளித்து வரும் தன்னலமற்ற உதவியால் இன்று நமது நாட்டில் உள்ள மக்கள் சுகமாக நலமாக இருக்கிறார்கள். நாடே சுபிட்சமாக இருக்கிறது. மக்களுக்கிடையில் நட்பும் அன்பும் நிறைந்திருக்கிறது. இந்த நல்ல நிலைக்கு காரணம் தங்கள் அனைவரின் சொல், தகுதி மற்றும் நீதி தவறா கடமை உணர்வுதான். இப்படிப்பட்ட தங்களின் நேர்மையான கடமையால் தான் மக்கள் சுகமாக அமைதியாக தங்கள் வாழ்க்கையை நடத்தி வருகின்றார்கள். மகாராஜா, இந்த செய்தியை ஏன் கூறுகிறீர்கள்? உண்மை என்னவெனில் மகாராஜா, தாங்கள் ஏற்படுத்திய விதியின்படிதான் நாங்கள் அரசை நடத்துகிறோம். அமைச்சரே, விதியை ஏற்படுத்துவதை விட அரசை நன்றாக நடத்துவது அரசு, சமூகம் மற்றும் மக்களுக்கு அதிக நன்மை தருவதாக மகத்துவமாக அமையும். நல்ல அரசுக்கு விதிகள் அவசியம்தான்.
அதை நடைமுறைப்படுத்துவது சரியாக இல்லை என்றால் நல்ல விதியின் முக்கிய அம்சமே பலனளிக்காது. ஆகையால் விதிகளை நடைமுறைப்படுத்தும் தாங்கள் மிகவும் பாக்கியசாலிகள் என்று பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். உண்மை என்னவென்றால் உண்மை என்னவென்றால் பிரகலாதா, நீ நம் அரக்க குலத்திற்கே துரோகம் செய்து விஷ்ணு பக்தி என்ற தவறான வழியில் சென்று அரக்க குலத்தையே அழித்து விட்டாய். அரக்கர்களுக்கு எதிராக தேவர்களின் பக்கமாக செயல்படும் குலத்ரோகியே, அரக்க குலத்தை உயர்த்துவதற்காக நான் வந்து விட்டேன். இனி நான் அரக்க குலத்தின் வெற்றி கொடியை மூவுலகிலும் பறக்க விடுவேன். ஆகையால் நீயும் அரக்க நீதியை கையாண்டு எனக்கு உதவியாக இரு, என்னுடனேயே இரு. உனது கோபம், அரக்கர் குலம், சாம்ராஜ்யம், வெற்றி இவைகளை பற்றி நாம் பிறகு பேசிக்கொள்ளலாம் அந்தகா அண்ணா. முதலில் ஒன்று கூறு, இந்த அழகிய வடிவத்தை நீ எப்படி பெற்று வந்தாய்? திடீரென்று இந்த அழகிய மாற்றம் எப்போது, எங்கு நடந்தது? இது ஒன்றும் மாற்றமல்ல, எனது மூல உருவம். இதற்கு முன் நான் குருடனாக இருந்தேன், அரக்க குலத்தை பற்றி அறியவில்லை. ஆனால் இப்போது எனக்கு என் கண் பார்வை கிட்டிவிட்டது. இனி என்னால் பார்க்க முடியும், அறியவும் முடியும். அரக்கர்களின் சக்தி எல்லையில்லா வளர்ச்சி அடையும். இதுவரை நீ பகவான் விஷ்ணுவின் மீது பக்தி கொண்டு அரக்கர்களுக்கு எதிராக சதி செய்திருக்கிறாய். அதற்காக மரணம் கூட குறைவுதான். ஆயினும் நீ எனது சிற்றப்பாவின் மகன், ஆகையால் நான் உன்னை மன்னிக்கிறேன். இனி உனக்கு இருக்கும் வழி ஒன்றே ஒன்றுதான். நீ எனக்கு உறுதுணையாக என்னுடனே இரு. முடியாது, ஒரு காலம் முடியாது. நான் அரக்க சக்திகளுக்கு எப்போதும் உதவி செய்ய மாட்டேன். அரக்கர் தமது சக்தியை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள், ஏதும் அறியாதவர்களை பீடிக்கிறார்கள். தமது சுகம் மற்றும் சுயநலத்திற்கு மற்றவர்களின் உயிரை குடிக்கும் பாவத்தை செய்கிறார்கள். அரக்கர்கள் மற்றவர்களை துன்புறுத்தி தாம் சுகமாக இருக்க நினைக்கிறார்கள். முடியாது. நான் இப்படிப்பட்ட பக்தி மார்க்கத்தை விட்டு விலகி உனக்கு என்றுமே உதவி செய்ய மாட்டேன் அந்தகா. அந்தகா, தர்ம வழி செல்லும் விஷ்ணு பக்தர்கள் கோழையாக மாட்டார்கள். உனக்கு நல்ல வார்த்தைகள் புரியவில்லை என்றால் நானும் உன்னுடைய மொழியிலேயே பேசுவதற்கு தயார். இவ்வளவு தைரியமா? தர்மத்தின் மீது நம்பிக்கை வைப்பவர்களுக்கு பயம் என்பதே கிடையாது அந்தகா. நான் உனது இந்த கீழ்த்தரமான எண்ணங்களையும் கொடுமையான செயல்களையும் ஈடேற விடாமல் தடுத்து நிறுத்தி தண்டனையை உனக்கு நிச்சயமாக அளிப்பேன் அந்தகா. துஷ்டனே! இந்த அரியணையின் மீது உன் ஒருவனுக்குத்தான் உரிமை என்று நினைத்தாயா? சொல், சொல். எனது இந்த அண்ணனை நான் எப்படி நடத்த வேண்டும் என்று சொல். பிரகலாதா, நீ தர்மத்தின் வழியில் செல்பவனாயிற்றே, பக்தி கொண்டவன். உன்னுடைய அண்ணனை கொல்வதென்பது உனக்கு அழகானதா? நீ மட்டும் உன்னுடைய தம்பியை தாக்குவது அழகானதா அந்தகா? அதுவும் சரிதான். நீ அரக்க குணம் கொண்டவன்தானே. கொடுமைகளையும் கொலைகளையும் நீ செய்யவில்லை எனில் அரக்கன் என்ற நியதியே அழிந்து விடுமே. விவாதம் செய்ய வேண்டாம் பிரகலாதா. எனது உயிரை குடிப்பதால் என்ன பலன் கிடைக்கும்? பலனை பற்றி பேசுவதுதான் உனது வாழ்க்கையின் லட்சியம் அந்தகா. இனி நான் உன் பலனை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். யோசிப்பது மட்டுமல்ல, அப்படியே செய்வேன். என்ன? ஆம், எனக்கு தெரியும். உனது வரத்தின் கர்வத்தால் நல்ல செயல்களை எல்லாம் நீ செய்யவே மாட்டாய். என்னிடம் தோற்றுவிட்டாலும் நீ செய்கின்ற செயல்கள் உனது விருப்பப்படிதான் இருக்கும். நான் தடுத்தாலும் நீ நிறுத்த மாட்டாய். ஆகையால் நல்லது, நான் இந்த அரச சிம்மாசனத்தை உன்னிடம் அளித்து மன அமைதிக்காகவும் அதோடு பக்தி ஆராதனைக்காகவும் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று விடுவேன். நீ கூறுவது புரியவில்லை பிரகலாதா. நான் செல்வதற்கு முன் உன்னை எச்சரிப்பதற்காக ஒன்று நிச்சயமாக கூறுவேன். அரக்கர்களின் சக்தி வளர்வதென்பது அவர்களின் குலம் ஒரேடியாக அழிய காரணமாகிவிடும். உனது அரக்க குணத்தை நீ விட்டு ஒழிக்காவிட்டால் உனது அழிவு நிச்சயமாக ஏற்படும் அந்தகா. போதும், இதுதான் எனது அறிவுரை.
ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம் ஓம் ஹரி ஓம் ஹரி 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 ஓம். நல்லதுதான். அவன் தப்பித்து ஓடிவிட்டான். சரியான கோழை. இங்கிருந்தால் எனது கையால் மடிந்திருப்பான். மூடர்களே, முகத்தை ஏன் பார்க்கிறீர்கள்? இந்த முகத்தை வாழ்நாள் முழுவதும் பார்க்க வேண்டும். இப்பொழுது என்னை வாழ்த்தி கோஷமிடுங்கள், கோஷமிடுங்கள். மாவீரர் அரக்கவேந்தர் அந்தகாசுரர் வாழ்க! மாவீரர் அரக்கவேந்தர் அந்தகாசுரர் வாழ்க! ஓம் ஹரி 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 ஓம் 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 ஓம் ஹரி 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 ஓம். நாராயண 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 நாராயண. தேவரிஷி நாரதரா, பிரகலாதனின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவரிஷி. நலமே உண்டாகும். ஆனால் பிரகலாதா, இந்த தவக்கோலத்துடன் வனத்தில் ஏன் அலைகிறாய்? எல்லாம் நலம்தானே? ஆம் தேவரிஷி, எல்லாம் நலம்தான். ஆனால் எனக்கு தோன்றவில்லை. சரி, எனக்கு கூறு, இப்பொழுது எங்கு செல்கிறாய்? குருதேவா, நான் அரக்க ராஜ்யத்தின் பொறுப்பை அரக்கன் அந்தகாசுரிடம் ஒப்படைத்துவிட்டு விஷ்ணு பக்தி மற்றும் மனதின் சாந்திக்காக ஒரு தனிமையான இடத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறேன். அங்கு அரக்கர் குலத்தின் நிழல் கூட படக்கூடாது தேவரிஷி. நல்லோர் எப்பொழுதும் நல்வழியை நாடுகிறார்கள், தீயோர்கள் கொடுமையை. நாராயண நாராயண. உன்னை போன்ற பக்தனுக்கு இதுதான் சிறந்தது பிரகலாதா. நீ ஸ்ரீஹரி விஷ்ணுவின் பக்தியில் மூழ்கி போய்விடு. இன்னொரு உண்மை என்னவெனில், இனி அந்தகாசுரனின் அழிவு நெருங்கிவிட்டது. நானும் கூட அவனை எச்சரித்தேன், அறிவுரையும் கூறினேன் தேவரிஷி. அவனுக்கு நல்லறிவை அந்த இறைவன்தான் அருள வேண்டும். உன்னை போன்ற நல்லவரும் ஞானியும் எப்பொழுதும் மற்றவர் நன்மையே எண்ணுவீர்கள். ஆனால் துஷ்டர்களும் அஞ்ஞானிகளும் தமது சுயநலத்தை பற்றி எண்ணியே அழிந்து விடுகிறார்கள். அந்தகாசுரனும் அதில் ஒருவன்தான். அவன் பரம்பொருளின் வியர்வையிலிருந்து தோன்றியதால் அவனது அழிவும் இறைவன் பரம்பொருள் கையால் தான் நடக்கும். மரணத்திற்கு முன்பு என்னென்ன கொடுமையெல்லாம் செய்வானோ அதை அந்த இறைவன் பரம்பொருள் தான் அறிவார். ஆம், அவரின் திருவிளையாடலை எவரால் அறிய முடியும் தேவரிஷி? பிரகலாதா, நீ ஸ்ரீஹரி விஷ்ணுவுக்கு மிக பிரியமான பக்தன். அவரது அருள் நிழலாக உன் பின்னால் எப்பவும் தொடரும். வரும் காலத்தில் பெரும் கௌரவத்தை நீ பெறப்போகின்றாய் பிரகலாதா. எனக்கு கௌரவம் தேவையில்லை தேவரிஷி. எனக்கு பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் அருளும் தங்களது ஆசீர்வாதமும் வேண்டும். தாங்கள் எனக்கு நல்வழி காட்டினீர்கள். இச்செயலுக்காக நான் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளேன் தேவரிஷி. உனக்கு எப்பொழுதும் நன்மையே நடக்கும். நாரதரின் ஆசீர்வாதத்தை பெற்ற பிரகலாதன் பக்தி ஆராதனையில் மூழ்கிவிட தனிமையான இடம் நோக்கி சென்று விடுகிறான். மறுபுறம் அநீதி அநியாய வழியில் செல்லும் அந்தகாசுரனுக்கு ஒரே மனவிருப்பம்தான் இருந்தது. எப்படியாவது தேவராஜன் இந்திரனுக்கு மனக்கஷ்டம் கொடுக்க நினைத்தான். தேவராஜன் இந்திரனும் இவ்வாறு ஏதாவது துன்பம் வரும் என்று நினைத்து எப்போதும் வருந்திக் கொண்டிருந்தான். ஏன் நடக்கிறது? ஏன் எனக்கே எப்பொழுதும் இப்படி நடக்கிறது? ஏன் எனக்கே எப்பொழுதும் இப்படி நடக்கிறது தேவகுரு? ஏன் நடக்கிறது? எப்படி நடக்கிறது? இதை யோசித்துக் கொண்டிருக்க நேரமில்லை தேவராஜா. இனி என்ன நடக்க வேண்டுமோ அதை பற்றி யோசி. நாம் எச்சரிக்கையுடன் இருந்து ஸ்வர்க்கத்தை பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் அந்தகாசுரன் எப்பொழுது வேண்டுமானாலும் சொர்க்கத்தின் மீது படையெடுத்து வரலாம். தேவர்களே, தேவகுரு கூறுவது சரிதான். நாம் அரக்கர்களின் படையெடுப்பிற்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டும். மாவீரர் அந்தகாசுரர் வாழ்க! மாவீரர் அந்தகாசுரர் வாழ்க! தேவராஜா, சற்று நெல். என்னிடம் யுத்தம் செய்வது மிகவும் வீணான செயல். ஏனென்றால் நீ தோற்று போய் விடுவாய். அரக்க அரச அந்தகாசுரா, யுத்தம் செய்யாமலேயே கர்வம் கொள்ளுகிறாயா? ஆம் இந்திரா, நீ மறந்து விட்டாயா?
உனது நலம் நாடும் அந்த பிரம்மதேவர் எனக்கு வரமளித்திருக்கிறார் என்பதை அவர் தேவர், அரக்கர், மனிதர் எவராலுமே எனக்கு மரணம் இல்லை என்றார். ஆகையால் தான் உன்னிடம் நான் கூறுகிறேன், என்னிடம் யுத்தம் செய்து ஏன் தோல்வியை தழுவ விரும்புகிறாய்? நீ என்னிடம் யுத்தம் செய்தாய் என்றால் நீ இந்த சொர்க்கத்திலும் இருக்க போவதில்லை, பூமியும் சொந்தமாக இராது. கேள்விப்பட்டேனே, சொர்க்கத்தில் அப்சரஸ்கள் இருக்கிறார்களாமே. கூறு இந்திரா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? இங்கு அப்சரஸ்கள் இல்லையா? இருக்கிறார்கள். எங்குள்ளனர்? ஏன் கண்களுக்கு தெரியவில்லை? அந்தகாசுரன் சொர்க்கத்திற்கு உனது சோகமே வடிவான முகத்தை காண்பதற்காக வரவில்லை. எனக்கு அப்சரஸ்களின் அழகிய முகங்களைத்தான் காண வேண்டும். கேள்விப்பட்டேனே, நீ சொர்க்கத்தில் இருந்து கொண்டு சுகத்தை அனுபவித்து உள்ளாய். எதை நீ அனுபவித்தாயோ அதை மற்றவர்கள் அனுபவிக்க உரிமை இல்லையா என்ன? இப்பொழுது இந்த சொர்க்கத்தில் உனது ஆட்சிதான் இல்லையே. கைகட்டி வாய்மூடி நின்று பார்த்துக் கொண்டிரு. ஆனால் இந்த சொர்க்கத்தின் ஆட்சியை நான் பெற்ற பிறகு எனக்கு அந்த சுகங்கள் கிடைக்கவில்லை என்றால் நான் துக்கமடைந்து விடுவேன். நான் துக்கமடைந்து விட்டால் நீயும் சுகமாக பாதுகாப்பாக இருக்க முடியாது இந்திரா. புரிகிறதா உனக்கு? ஆகையால் நம் இருவருக்குமே நன்மை தருவது ஒரு விஷயம்தான். எப்பொழுது நீ சென்று அப்சரஸ்களை அழைத்து வா. அரக்கவேந்தா, நீ உனது நாவை அடக்கி பேசு. இந்திரனே, அரக்கவேந்தனே யுத்தம் வேண்டாம் என்று கூறும்போது நீ இவருடன் சமாதானமாக போ. தங்கள் உத்தரவு குருதேவா. கேட்டுக்கொள். இந்த சொர்க்கத்தின் அரசவையில் அரியணையில் இருவர் அமர்ந்திருப்பார்கள். சொர்க்காதிபதி இந்திரன், மாவீரன் அந்தகாசுரன். செல்லுங்கள். இன்று வரை தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இது புரிந்திருக்காது. ஆனால் எனக்கு புரிந்துவிட்டது. இந்திரா, நான் ஒரு உண்மையை புரிந்து கொண்டேன். நீயும் புரிந்து கொண்டாயா? அது என்ன உண்மை அந்தகாசுரா? சொல்கிறேன். நீயும் உன்னுடைய தேவர்களும் சொர்க்கத்தின் அரியணையை விட்டுவிட ஏன் தயாராக இல்லை என்பதுதான். எனது முன்னோர்கள் எல்லோரும் சொர்க்கத்தின் அதிகாரத்தை பெற ஏன் துடித்துக் கொண்டிருந்தார்கள் என்ற உண்மையை இந்த அப்சரஸ்களினால் தான். இந்த தேவர்களுக்கு அப்சரஸ்கள் தேவை. எனக்கும் அரக்கர்களுக்கும் நமக்குள் பல விஷயங்களில் வேறுபாடுண்டு. அப்சரஸ்களின் விஷயத்தில் வேறுபாடே இல்லை. இவர்கள் உன்னை மகிழ்விக்கிறார்கள். ஆனால் நமது ஒப்பந்தம் இனி என்னையும் மகிழ்விக்கச் செய்யும். நீ அலைகடல் போல் அழகாக இருக்கிறாய்.
உனது அழகு என்ற மதுவைத்தான் பருகிவிட்டேனே. கமலம் போன்ற கண்கள், கொடிபோல உன்னை சுற்றி இருக்கும் உனது ஆபரணங்கள், இந்த போதையை நான் பெற்ற பிறகு வேற எந்த மதுவையும் பருக அவசியமே இல்லை. அட, இவளே மலர் போன்றவள் மலர்களை தாங்கி நிற்கின்றாளே. இந்த மலர் போன்ற உடல் மலர்களின் சுமையால் அழிந்து விட்டால் நான் சொர்க்கத்தில் இருப்பது வீணாகிவிடும். சுமையை தாங்க வேண்டும் என்றால் எனது காதல் சுமையை சுமந்திரு. அழகியே, உனது இந்த அழகிய உருவத்தை கண்டு இந்த பழங்களை காண என் கண்கள் கூசுகிறது. இந்திரா, எப்பொழுதெல்லாம் அரக்கர்கள் சொர்க்கத்தின் மீது படையெடுத்தார்களோ அப்பொழுது உன்னை இந்த அரியணையிலிருந்து இறக்கி சொர்க்கத்திலிருந்து விரட்டினர். ஆனால் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன். இதற்காக நான் கூறுவதை இந்திரா நீ ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எப்படி ஒரு சக்கரவர்த்திக்கு குறுநில மன்னன் கப்பம் கட்டுகிறானோ அதேபோல் நீயும் ஒரு குறுநில மன்னனாக வேண்டும். எந்த கப்பத்தை பற்றி பேசுகிறாய் அந்தகாசுரா? ஒன்று, இந்த அழகிய அப்சரஸ்கள் எனது அரசவையை அலங்கரிப்பார்கள். 2, யாகம் மூலம் கிடைத்த பலன்களிலும் எனக்கு பங்கு வேண்டும். அந்த யாகத்தின் பலனாக நான் பாதுகாக்கப்படுவேன். என்ன யோசனை? இதற்காக தேவகுரு பிரகஸ்பதி மற்றும் தேவர்களுடன் நான் கலந்து பேச வேண்டும். கலந்தாலோசிக்க அந்தகன் அவகாசம் தரமாட்டான். கலந்தாலோசிப்பதன் அர்த்தம் தெரியுமா? நான் கூறியது உனக்கு பிடிக்கவில்லை என்று பொருள். அப்படி என்றால் நான் உன்னை உடனே சிறைபிடித்து பூமியின் சிறைகளில் அடைத்து விடுவேன். நானே இந்த சொர்க்கத்தின் அரியணையில் அமர்ந்து விடுவேன். எனது சொற்களை கவனமாக கேள். பிரம்ம தேவரிடம் நான் பெற்ற வரத்தின் காரணத்தால் தேவர்களின் சக்தி அனைத்தும் அழிந்து போய்விட்டது. என்னுடன் நீ மோத முயற்சி செய்து பார்த்தால் அதன் விளைவு மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். இல்லை இறக்க வேண்டே, இல்லை. நான் தங்களுடன் மோதுவதை விரும்பவில்லை. நான் தங்களுக்கு கப்பம் கட்ட தயாராக இருக்கிறேன். இன்று முதல் இந்த அப்சரஸ்கள் தங்களது அடிமைகள். நீ மிக அறிவுபூர்வமாக செயல்பட்டாய் இந்திரா. இன்று முதல் இந்த அப்சரஸ்கள் என் அரசவையில் இருப்பார்கள். மாவீரர் அரக்கவேந்தர் அந்தகாசுரே வாழ்க! ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. மாவீரர் அரக்கவேந்தர் அந்தகாசுரே வாழ்க! மாவீரர் அரக்கவேந்தர் அந்தகாசுரே வாழ்க! மாவீரர் அரக்கவேந்தர் அந்தகாசுரே வாழ்க! நாராயண நாராயண. அந்தகன் சொர்க்கத்தை விட்டுவிட்டு சொர்க்கத்தில் உள்ள அப்சரசுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு செல்கிறான். அதுவும் வாழ்த்து கோஷங்கள் வானை பிளக்க பூமியை நோக்கி செல்கிறான். ஆனால் இதனுடைய விளைவு என்னவாகும்? நாராயண நாராயண. இந்த விளைவை பற்றிய விஷயத்தை யோசிப்பதற்கு நீ யார் நாரதா? இதன் விளைவை பற்றிய முடிவை இறைவன் பரம்பொருள் மட்டும்தான் கூறுவார். தேவி பார்வதி, நீ எங்கிருக்கிறாய்? எங்கிருக்கிறாய் தேவி? தேவி, என்ன யோஜனையில் இருக்கிறாய்? ஏதாவது விசேஷமான இடத்திற்கு போக விருப்பமா? ஆம் சுவாமி, நான் எனது மகன் கணேசன், மருமகள் சித்தி மற்றும் புத்தியை காண செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். தாங்களும் வருவீர்களா? ஆனால் தேவி, நான் நிச்சயித்து விட்டேன். நாம் இன்று ஆகாயத்தில் உலவச் சென்று படைப்புகளை பார்வையிடுவோம். அதன் பிறகு ஆனந்த நகரம் காசிக்கு சென்று சில காலம் அங்கு ஓய்வெடுப்போம். ஆனால் சுவாமி, நான் கணேசனை காண செல்ல எடுத்த முடிவு உறுதியானது.
ஆகையால் நல்லது என்னவென்றால் தாங்களும் என்னுடன் வாருங்கள். தேவி, நீ எனது முடிவை மாற்ற நினைக்கிறாய். அது நிச்சயம் நடக்காது. காரணம், உன்னுடைய முடிவு எவ்வளவு உறுதியானதோ எனது முடிவும் அவ்வளவு உறுதியானது. சர்ச்சைகளும் விஷயங்களும் விவாதத்தில் போய் முடிந்துவிடும் சுவாமி. காரணம் நீதானே? நானா? இந்த விவாதத்திற்கு நான் காரணமா? நீயே யோசித்துப் பார். நேற்று நீதானே என்னிடம் கூறினாய், ஆகாயத்தில் உலவி காசிக்கு சென்று அதிக காலம் ஆனது என்று. கூறு, நீ என்னிடம் கூறவில்லையா? கூறியிருக்கலாம். ஏனென்றால் காலம், மனவிருப்பம் இரண்டும் இப்போது மாறிவிட்டது. காலம் மாறுவதென்பது நம் வசம் இல்லை. ஆனால் மனவிருப்பம் மாறுவது நல்ல செயல் அல்ல தேவி. நிலைமைகளை பற்றி நாம் பிறகு சர்ச்சை செய்வோம். இந்த நேரத்தில் தாங்கள் என்னுடன் வந்தே தீர வேண்டும். நிச்சயம் முடியாது. இப்பொழுது நீ என் பேச்சை கேட்க வேண்டும். என் பேச்சை மட்டும். இந்த பிடிவாதம் மற்றும் உறுதியின் காரணம் எனக்கு புரிகிறது சுவாமி, மிக நன்றாக புரிகிறது. எனக்கும் புரியட்டுமே. அக்காரணம் என்ன? காரணம் உம்மிடம் இருக்கிறது. உங்களுக்கு அது தெரியவில்லையா? தாங்கள் கணேசனிடம் செல்ல விரும்பவில்லை. காரணம், அவன் கௌரி புத்திரன், எனது மகன். தங்கள் மகன் கார்த்திகேயன் இருக்கும் இடத்திற்கு ஒவ்வொரு அமாவாசையும் செல்கிறீர்கள். எப்போதெல்லாம் கணேசனிடம் செல்லலாம் என்று கூறுகிறேனோ தாங்கள் தட்டி கழிக்கிறீர்கள். ஏன் இப்படி உன்னை என்னை என்று பேச ஆரம்பித்து விட்டாய்? ஏன் பிரித்து பேசுகிறாய்? கீழ்த்தரமானவர்கள், அரக்கர்கள் தான் இவ்வாறு பிரித்து பேசுவார்கள். நீயும் கூட பேச ஆரம்பித்து விட்டாயா? பாரபட்சம் பார்ப்பவன் என்று குற்றம் வேறு சுமத்தி விட்டாய். கணேசனும் கார்த்திகேயனும் எனக்கு பிரியமானவர்கள்தான். நீ என்னுடன் வரவில்லை என்றால் வர வேண்டாம். ஆனால் இவ்வாறான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நான் ஒருபோதும் கேட்கவோ பொறுத்துக் கொள்ளவோ மாட்டேன். தாங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள். ஆனால் நான் கணேசனிடம் நிச்சயம் செல்வேன். அதோடு தங்களையும் என்னுடன் அழைத்து செல்வேன். இறைவன் பரம்பொருளே, என்ன ஆயிற்று தாங்கள் இவ்வாறு? நான் பசுபதா தியானத்திற்காக தனிமையான இடத்திற்கு செல்ல விரும்புகிறேன். என்னை பற்றி பார்வதி உன்னிடம் கேட்டால் அவளிடம் கூறு, என்னை வீணாக தேடிக்கொண்டு வர வேண்டாம் என்று. நான் கிடைக்க மாட்டேன். காரணம், என்னை தேடுவதில் அவளது திவ்ய திருஷ்டியும் கூட அவளுக்கு உதவி செய்யாது. நந்தி, நந்தி, சுவாமி எங்கே? வணக்கம் தாயே. இறைவன் பரம்பொருள் மிகவும் கோபமாக காணப்பட்டார். அவர் கூறினார், பாசுபதாத விரத தியானத்திற்காக தனிமையான இடம் நோக்கி செல்கிறாராம். ஆகையால் தாங்கள் அவரை தேட வேண்டாம் என்று கூறினார். நந்தி, நான் பரம்பொருளை தேடி கண்டுபிடித்து விடுவேன். அதோடு அவரை எனது மகன் கணேசனிடமும் அழைத்து செல்வேன். தாயே, பரம்பொருள் கூறியுள்ளார். என்ன கூறினார்? கூறுகிறேன் தாயே. இறைவன் பரமசிவன் கூறினார், தாங்கள் தங்கள் திவ்ய திருஷ்டியாலும் கூட அவரை கண்டுபிடிக்க முடியாது என்று கூறினார். என்ன? அப்படி நான் இல்லை, பரம்பொருள் தான் கூறினார். தங்களுக்கும் கூட கோபமா? ஏன், உனது பரம்பொருள் மட்டும்தான் கோபப்படுவாரா என்ன? ஏன் நான் கோபப்படக்கூடாதா? கோபப்படலாம், நிச்சயம் கோபப்படலாம். கோபப்படுகிறீர்களே, பார்த்தாலே கோபம் தெரிகிறதே. உனக்கு தெரிகிறதா எனது கோபம்? நானும் தான் பார்க்கிறேன். பரம்பொருள் எனது திவ்ய திருஷ்டியிலிருந்து மறைந்து விடுவாரா? நாராயண 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 நாராயண. தாயே, தாங்கள் இங்கு யாரை தேடுகிறீர்கள்? நான் பரம்பொருளை தேடுகிறேன் நாரதா.
அவர் கோபப்பட்டு கைலியை விட்டு ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று அமர்ந்து விட்டார். எனது திவ்ய திருஷ்டியால் கூட அவரை காண முடியவில்லை. நான் அவருடன் சேர்ந்து கணேசனை காண ஆசைப்படுகிறேன். தாயே, சில காலத்திற்கு கணேசனிடம் செல்லும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். தாங்கள் இப்பொழுது பரம்பொருளை மட்டும் தேடுங்கள். தாங்கள் அவரை நல்ல மனதுடன் அழைத்தால் தங்களுக்கு அவர் நிச்சயமாக காட்சி தருவார். நான் அவ்வாறே செய்வேன் நாரதா, நான் நிச்சயம் அவ்வாறு செய்வேன். நாராயண நாராயண. அற்புதம்! என்ன அழகு! இவ்வாறான ஒரு அழகியை இந்த ஜகத்தில் வேறு எவர் கண்டிருப்பார்? சொர்க்கத்தில் உள்ள அப்சரசுகள் இவளை கண்டால் வெட்கி தலைகுனிவார்கள். ஆனால் இவள் யார்? யாராக இருந்தாலும் நமது சொர்க்கத்தின் அதிபதி அரக்க அரசர் அந்தகாசுரர் இவளை கண்டு மயங்கி போய் விடுவார். சொர்க்கத்தையே இவளுக்கு அர்ப்பணம் செய்து விடுவார். சாவகா, அவருக்கு இது எப்படி தெரியும்? அந்தகாசுரனுக்கு இந்த விஷயத்தை பற்றி கூறினால் தானே தெரியும். அவள் எங்கு சென்று விட்டாள்? சுவாமி, இது என்ன? என்ன நடக்கிறது பிரபு? தாங்கள் ஏன் என்னிடம் இவ்வாறு விளையாடுகிறீர்கள்? என்னை தங்கள் லீலையிலிருந்து விடுவியுங்களேன். சுவாமி, தங்களிடம் ஒன்று கூற விரும்புகிறேன். சுவாமி, நான் ஒன்று கூற விரும்புகிறேன். தாங்கள் மீண்டும் மீண்டும் மறைந்து என்னிடமே விளையாடுகிறீர்களே. நான் தங்கள் மீது கோபம் கொண்டு விட்டேன். அதற்காக மன்னிப்பு கேட்க வந்துள்ளேன். ஆனால் தாங்கள் என்னை மன்னிப்பதற்கு வரவில்லையே பிரபு. அருள் கூர்ந்து தரிசனம் அளியுங்கள் சுவாமி. சுவாமி, இது என்ன விளையாட்டு பிரபு? இதற்கு என்ன காரணம்? இது எதற்காக? விளையாடுகிறேனா? நானா? சென்று விடு. எதற்காக என்னை தேடி வருகிறாய்? இல்லை சர்வேசா, அப்படி இல்லை. தாங்கள் எனது சுவாமி. எனது சுவாமி மனைவியான என்னை அப்படி சோதிக்க மாட்டீர்களே. ஏன் செய்தீர்கள்? எனக்கு அதை கூறுங்கள். ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? சுவாமியின் கடமை என்னவென்று கூறிவிட்டாய். ஆனால் மனைவியின் கடமையை கூற மறந்து விட்டாய். ஏனென்றால் நீயே தவறு செய்திருக்கிறாய். தவறா? என்ன தவறு? சரிதான், செய்த தவறையும் மறந்து விட்டாயா? மனைவி காரணமின்றி பிணங்கினால் சுவாமியின் நிலைமை என்ன ஆகும் யோசி. சுவாமி பிணங்கிய மனைவியை மீண்டும் மீண்டும் சமாதானப்படுத்தினார். மனைவியோ இணங்குவதென்ன, கேட்கவே தயாராக இல்லை. சுவாமியின் மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இதை அனுபவித்தறியத்தான் மனைவியும் கூட அந்த நிலைமைக்கு ஆளாக வேண்டும். இப்பொழுது புரிந்ததா நான் மீண்டும் மீண்டும் மறைந்ததற்கு காரணம்? பிராணநாதா, பிராணநாதா,
ஜாமத்தை நான் கேட்கிறேன் ஐயா, சங்கரநாதன் எங்கே? 10 திசையையும் நான் கேட்கிறேன் ஐயா, சங்கரநாதன் எங்கே? இங்குதான் இருந்தார் சொல்லாமல் அவரோ மறைந்து சென்றது எங்கே? மறைந்து சென்றது எங்கே? என் பிராணநாதா, ஒரு கேள்வி நாதா. பாதையை உன்னை வேண்டுகிறேனே, சுவாமியை அழைத்து வாராய். பிரிவென்ற தீயில் நான் வாடுகிறேனே, மேலும் என்னை வாட்டாதே. தரிசனம் என்ற நீரினால் என்னை மனம் குளிர வைத்திடுவீர், மனம் குளிர வைத்திடுவீர். என் பிராணநாதா, ஒரு கேள்வி நாதா, வருந்தி நான் கேட்கிறேன் ஐயா. கண்முன் இருந்து சென்றது எங்கே? ஏன் மறைத்தீர் சொல்லையா? ஏன் மறைத்தீர் சொல்லையா? என் பிராணநாதா, ஒரு கேள்வி நாதா. என் பிராணநாதா, ஒரு கேள்வி நாதா. சிவனின் திருவிளையாடல் எப்போதும் நன்மை அளிக்கும். அவர் தனது பக்தர்களுக்கு, அது அரக்கரோ
தேவரோ அல்லது மனிதரோ எப்போதும் அருள் பொழிந்து வருகிறார். தனது பக்தர்களை துன்புறுத்துவோருக்கு தண்டனை அளிக்க பல திருவிளையாடல் புரிகிறார். தனது பக்தர்களை காக்கிறார். அவர் மகிழ்ந்தால் நடக்க முடியாததும் கூட நடந்துவிடும்.